புலனறுவையை பற்றிய இரண்டாவது காணொளி இது. புலனறுவையை பார்த்துவிட்டால் இலங்கையின் வரலாறும் கலைப்பெருமையும் புரியும் என்று பலர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த பழமையான நகரத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள கல்விகாரை என்னும் விகாரை என் பயண அனுபவத்தில் மறக்க முடியாத ஒரு பக்கமாக மாறிவிட்டது. Polonnaruwa Shiva Temple is one of the oldest Hindu temples in Sri Lanka. It is located in the city of Polonnaruwa. The temple is believed to have been built during the Chola period in the 10th century AD. Since Polonnaruwa was a Chola stronghold at that time, they established many temples to spread Tamil culture and Hinduism. The stone sculptures, the tower design, and the small-scale mandapam reveal the splendor of South Indian Chola architecture. The sculptures found on the walls of the temple show the artistry of that time. The Polonnaruwa Shiva Temple today holds an important place in the Hindu history of Sri Lanka. It is an ancient symbol that reflects the religious and cultural heritage of Sri Lankan Tamils. பசுமை தோட்டங்களையும் அமைதியான வழிகளையும் கடந்து கல்விகாரை வளாகத்தை அடைந்தேன். மகா பராக்கிரமபாகு மன்னனால் கட்டப்பட்டதாக கருதப்படும் இந்த விகாரை தூரத்திலேயே பெரிய பாறை ஒன்று சாய்ந்து நிற்பது போல் என் கண்ணில் பட்டது. பாறையின் உடலின் உயிரோடு புனைந்திருக்கும் புத்தர் சிலைகள் இவையெல்லாம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிறப்புக்குரியவை. வளாகத்தின் நுழைவாயிலில் கண்ணில் பட்ட சுமார் 15 அடி உயரமாக அமைந்திருக்கும் புத்தர் சிலை முகம் முழுவதும் புன்னகையுடன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தது. அந்த சிலையின் முன்னால் நான் நின்ற பொழுது நகரத்தின் சத்தங்கள் எல்லாம் மறைந்து மனம் முழுவதும் அமைதியில் திளைத்து கிடந்தது. அடுத்ததாக சுமார் 7 மீட்டர் உயரமுடையதும் கைகளை மார்பின் அருகே வைத்திருப்பதுமான ஒரு புத்தர் சிலையை காண நேர்ந்தது. இது புத்தர் சிலை இல்லை எனவும் அவரது சீடரான ஆனந்தர் துயரத்தில் நிற்பதை காட்டும் ஒரு சிலை எனவும் கதைகள் உலாவுகின்றன. என் கண்களை கவர்ந்தது எதுவெனில் 14 மீட்டர் நீளமுள்ள படுத்திருக்கும் புத்தர் சிலையாகும். சயன நிலையில் அமைந்திருக்கும் அந்த புத்தர் சிலை புத்தரின் மகா பரிநிர்வாண நிலையை வெளிப்படுத்தி நிற்கிறது. முகத்தில் ஒருவித சாந்த நிம்மதியை அது ஏற்படுத்துவதனை என்னால் உணர முடிந்தது. அந்த சிற்பத்தை பார்த்தபோது இறப்பும் கூட எவ்வளவு அமைதியாக இருக்க முடியும் என்ற சிந்தனை மனதில் தோன்றியது. அந்த கல் முகம் பல நூறாண்டுகள் கடந்தும் உயிரோடு இருப்பது போல தெரிந்தது. சிலைகளை சுற்றி நடந்தபோது பாறையின் குளிர்ச்சிகள் என் கால்களுக்குள் மெல்ல ஊடுருவதனை நான் உணர்ந்தேன்.
புலனறுவியை பற்றி அறிந்து கொள்வதற்கும் ஆராய்வதற்கும் ஏராளமான தகவல்கள் உள்ளன. சுமார் 1500 வருடங்கள் அனுராதபுரம் தலைநகரமாக இருந்த காலத்தில் புலனறுவையும் புகழ்வாய்ந்த ஒரு நகரமாக விளங்கியதாக அறிய முடிகிறது. சிங்கள மன்னர்கள் அனுராதபுரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டை சார்ந்த சோழ பரம்பரையைச் சேர்ந்த ராஜராஜ சோழன் கிபி 993 படையெடுத்து வந்து அனுராதபுரத்தை கைப்பற்றியதோடு இலங்கையின் தலைநகரமாக புலனறுவையை உருவாக்கியதாக அறிய முடிகிறது. இதனைத் தொடர்ந்து அவனது மகன் ராஜேந்திர சோழன் 1017களில் படையெடுத்து வந்து சுமார் 77 வருடங்கள் இலங்கையை ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் சோழர்களால் புலனறுவை நகரம் தலைநகரமாக்கப்பட்டு அதற்கு ஜனநாதபுரம் அல்லது ஜனநாத மங்கலம் என பெயரிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின்னர் 993 1070 வரையான சுமார் 77 வருட காலப்பகுதிகள் புலனறுவையை தலைநகரமாக கொண்டு சோழர்களால் இலங்கை ஆளப்பட்டிருக்கிறது. ராஜராஜ சோழனும் அவனை அடுத்து வந்த ராஜேந்திர சோழ மன்னனும் ஏறத்தாழ 77 வருடங்கள் இலங்கையை புலனறுவையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்திருக்கிறார்கள். இக்காலத்தில் சோழ சாம்ராஜ்யத்தின் ஒரு மண்டலமாக இலங்கை பிரகடனப்படுத்தப்பட்டதோடு மும்முடி சோழ மண்டலம் எனவும் இலங்கைக்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. இக்காலத்தில் சோழர்கள் இந்து சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்த காரணத்தினால் இந்து சமயம் மிகவும் செல்வாக்கு பெற்ற ஒரு மதமாக வளர்ச்சி அடைந்திருப்பதனை ஆதாரங்களின் மூலம் அறிய முடிகிறது. கிபி 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரையான ஏறத்தாழ 250 வருடங்கள், அதாவது சுமார் 4-5 தலைமுறை காலங்கள் புலனறுவை நகரம் செல்வாக்குடன் இருந்ததாக அறிய முடிகிறது. பாதுகாப்பை நோக்கமாக கொண்டு சோழர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தலைநகரத்தை அடிப்படையாக கொண்டு அவர்களை அடுத்து வந்த சிங்கள மன்னர்களும் அதனையே தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்திருப்பதனை அறிய முடிகிறது. சோழர்களை இலங்கையிலிருந்து வெளியேற்றியதாக கருதப்படும் முதலாம் விஜயபாகு மன்னன், அதனை அடுத்து வந்த மகா பராக்கிரமபாகு, இறுதி சிறந்த மன்னனாக கருதப்படும் கலிங்க வம்சத்தை சேர்ந்த நிசங்க மல்லன் போன்ற மன்னர்கள் புலனறுவியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்திருக்கிறார்கள். இக்காலத்தில் இம்மன்னர்கள் நீர்ப்பாசன கட்டமைப்புகளுக்கு அளப்பெரும் சேவைகளை செய்திருப்பதாக சூழவம்சம் என்ற நூல் குறிப்பிடுகிறது. மகா பராக்கிரமபாகு மன்னனால் உருவாக்கப்பட்ட பராக்கிரம சமுத்திரம் இந்த நகரத்திலேயே காணப்படுகிறது. இது போலவே நிசங்க மல்லன் என்பவரால் கட்டப்பட்ட பாண்டிய விஜய குளம், கல்மெடிய வாவி, நிசங்க சமுத்திரம் போன்ற குளங்களும் இப்பகுதியில் இருப்பதாக அறிய கிடக்கிறது. மேலும் பராக்கிரமபாகு என்ற மன்னன் மாத்திரம் இக்காலத்தை ஆட்சி செய்த கால பகுதிகளில் சுமார் 1000 குளங்களை கட்டியதாகவும் 3910 கால்வாய்களை வெட்டியதாகவும் 165 அணைக்கட்டுக்களை உருவாக்கியதாகவும் ஆதாரங்கள் மூலம் அறிய கிடைக்கிறது.
இலங்கையின் வடபகுதியை ராஜராஜ சோழ மன்னன் கைப்பற்றியிருந்தாலும் இலங்கை முழுவதனையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த சிறப்பு அவரது மகன் ராஜேந்திர சோழனையே சேரும். இந்த காலத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் பெருமளவு தென்னிந்திய தமிழ் மக்கள் படை வீரர்களாகவும் அரசு அலுவலர்களாகவும் குடும்பமாக வந்து புலனறுவை பகுதியில் குடியேறியிருப்பதாக அறிய முடிகிறது. அவர்களுக்கான வணக்க வழிபாட்டு தேவைகளுக்காக இக்காலத்தில் 16 ஆலயங்கள் வரையில் அமைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அவ்வாலயங்கள் அனைத்தும் சோழர் காலத்திலேயே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் இதுவரை அறிய கிடைக்கவில்லை. My name Nima. நான் தான் பூசாரி, கோவில் பூசாரி. கோவில பரண 1900 years in old. Rajarajendra Chola Rajendra ඊට පස්සේ රාජරාජේන්ද්‍ර ඊට පස්සේ රාජේන්ද්‍ර පුතා රාජේන්ද්‍ර ඊට පස්සේ එයාගේ අම්මට වඳින්න තමයි මේ කෝවිල නිර්මාණය වෙනවා. පුතා ඉන්දියාවෙන් ගල් ගෙනල්ලා නිර්මාණය කරන මේ චන්ද්‍රකාන්ත කියන මැණික් පාෂාණයෙන් ආලෝකමත් කරලා මේ සියලු දේ ආලෝකමත් කරන චන්ද්‍රකාන්ත කියන මැණික් පාෂාණයෙන් ආලෝකමත් කරලා හදනවා. අම්මගේ නම තමයි ඊශ්වර වානමන් මහාදේවි. ඊශ්වර වානමන් මහාදේවි පූජා කරපු කෝවිල තමයි මේක. අදටත් විශ්ව ශක්තිය වැඩ කරන විශ්වයේ ශක්තිය වැඩ කරන ශිවලිංගය හා යෝනිගල තමයි මේක සංකේත කරලා තියෙන්නේ. ඉතින් ඒ නිසා විශාල නාගයෙකුත් හැපින්නකුත් මේ කෝවිල අදටත් ආරක්ෂා කරන සිකුරාදා අඟහරුවාදා කෝවිල විවෘත කරනවා. හැමදාම පොයේ සිකුරාදා අඟහරුවාදා විවෘත වෙනවා කෝවිල. හැමෝම වඳින කෝවිලක්. ගොඩක් පිටරට අය මේ ඉන්ටර්නෙට් එක හරහා තමයි කෝවිල හොයන් දෙන්නේ. මොකද පුනියම් සෙල්වම් ෆිල්ම් එක තිරගත වෙන්නේ මෙතන, ෂූට් වෙන්නෙත් මෙතන. ඒක ඇවිල්ලා ෂූට් වෙනවා දකුණු ඉන්දියාවේ ස්ටෝරි එකක්නේ. රාජේන්ද්‍ර ස්ටෝරි එක පුනියම් සෙල්වම් ෆිල්ම් එක මෙතන පොන්නම් සෙල්වම් ඒ ෆිල්ම් එක ෂූට් වෙන්නේ මෙතනදී. ඒ නිසා මේකේ ශක්තියක් තියෙනවා. හොඳ බලයක් ශක්තියක් තියෙන මහදේවිය. ඉතින් අදටත් හැමෝම වඳින කෝවිලක් මේක. විශ්වයේ ඒ විදිහටම විශ්ව ශක්තිය ජීවමානව වඩින ලොකු මැණිකක් මේකේ ගිල්ලවලා තියෙනවා. විශ්ව ශක්තිය නැදි පිරමීඩ් එක වගේ තමයි මේ කෝවිල නිර්මාණය වෙලා තියෙන. පිරමීඩ් එක වගේ ඒකේ තියෙනවා නිල් පාට චන්ද්‍රකාන්ත කියන මැණික් පාෂාණ. ඒකෙන් කිරණ තමයි වැටෙන්නේ මේ ශිවලිංගයට යෝනියට කිරණ. ඒ කියන්නේ විශ්ව ශක්තිය වැටෙනවා. ඒ කියන්නේ ඉරවුව පායනකොට ඒ ශක්තිය වැටෙන කෝවිලක් තමයි මේක. එතන අදටත් හැමෝම வந்தனாமான இக்கோயில் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆரம்ப கால கல்வெட்டை சான்றாதாரமாக கொண்டு இது 11ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கட்டப்பட்டிருக்கலாம் என கருத முடிகிறது. சுந்தர சோழனுடைய பட்டத்தரசியின் நினைவாக, அதாவது ராஜராஜ சோழனின் தாயான வானவன் மாதேவியின் நினைவாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது என கூறுபவர்களும் உள்ளார்கள். இந்த கோவிலை சுற்றி வந்து நான் காணொளி எடுக்க முயன்று கொண்டிருந்த பொழுது ஒருவர் தானாகவே முன்வந்து கோவிலின் வரலாற்றையும் அதன் தற்போதைய நிலையையும் என்னிடம் விளக்கி கூறினார். ஆனாலும் அவரிடத்தில் சிறந்த தமிழ் மொழி நடையை நான் காணவில்லை. ராஜராஜ சோழனின் தாயின் பெயர் வானவர் மாதேவி என்பதாகும். எனவேதான் பலர் ராஜராஜ சோழன் தனது தாய் மீது கொண்ட பக்தியின் காரணமாக அவரின் நினைவாக இந்த வானவன் மாதேவி ஈஸ்வரம் என்ற ஆலயத்தை அமைத்திருக்கலாம் என்று கருதுபவர்களும் உள்ளார்கள். மிக அண்மையில் வெளிவந்த திரைப்படமான பொன்னியின் செல்வம் திரைப்படத்தின் 2 பாகங்களிலும்
இந்த கோவிலின் சில காட்சிகள் வந்து போவதாக என் அருகில் இருப்பவர் எனக்கு கூறிக்கொண்டிருந்தார். ஆனாலும் படத்தை நான் ஏற்கனவே பார்த்திருந்த போதிலும் அவ்விடயத்தை என்னால் கவனிக்க முடியவில்லை. இந்த கோவில் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களைப் போல இல்லாமல் அளவில் சிறியதாக காணப்படுகிறது. கருவறையும் அதன் முன்னால் ஒரு மண்டபத்தையும் கொண்ட இக்கோயிலின் கருவறையின் வெளிப்புறம் 20 அடி அளவு கொண்ட சதுர வடிவமானது. உட்புறம் 9 அடி அங்குல சதுரம் கொண்டது. இதிலிருந்து அதன் கருவறை சுவரின் தடிப்பை அறிய முடிகிறது. புலனறுவை சோழர்களால் அமைக்கப்பட்ட இந்து கோயில் கட்டடக்கலை மரபை பின்பற்றி பிற்பட்ட காலத்தில் ஆட்சி செய்த சிங்கள மன்னர்களான முதலாம் விஜயபாகு மற்றும் பராக்கிரமபாகு மன்னர்களால் விகாரைகள் அமைத்தமை சிறப்பம்சமாகும். கோவிலின் வெளிப்புறத்தில் உள்ள பல்வேறு சிற்பங்கள் சிதந்த நிலையில் காணப்பட்டன. தலையில்லாத நந்தி உட்பட பல சிலைகளின் நிலை இப்படித்தான் இங்கு காணப்படுகிறது. ஆனால் அந்த பகுதியில் இருந்த விகாரைகளின் நிலையும் இதுவாகத்தான் இருந்தது. ஓம் சத்ததேவ மகாம் ஓம் நமக் சிவாயம் மகாதேவம் महादेव्यंडवारकरणवलोम सत्यदेव महाम ईश्वर दिव्यांद्रो ईश्वरनाथेश्वर महाशिव ओम शिव पार्वती देव महाम ओम नमः शिवाय महादेवम ओम सत्यदेव महाम நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மகன் ஒரு மகளை கொண்ட சிறிய குடும்பம் ஒன்று கோவிலுக்கு வந்திருந்தது. அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கோயில் அர்ச்சகர் அவர்களுக்காக அர்ச்சனை ஒன்றை செய்து கொண்டிருந்தார். அவர் திரும்ப திரும்ப ஒரே மந்திரத்தை வெவ்வேறு ராகங்களில் சொல்லிக் கொண்டார். நான் அதை கவனிக்கின்றேனா என்று அவர் கடைக்கண்களால் என்னை பார்த்து கொண்டும் இருந்தார். இவ்வாறு அமைக்கப்பட்ட ஆலயங்களில் 10 சிவ ஆலயங்களும் 5 விஷ்ணு ஆலயங்களும் 1 காளி கோயிலுமாக மொத்தம் 16 இந்து கோயில்கள் நிர்மாணிக்கப்பட்டிருந்தன. இவ்வாலயங்களுக்கு பெயரிடப்படாத போதிலும் இவை 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் இலக்க ஆலயங்கள் என்று குறிப்பிடப்படுகின்றன. புலனறுவையில் உள்ள 16 கோயில்களுக்கும் நிச்சயமாக பெயர்கள் இருந்திருக்க கூடும். ஆனாலும் இவை அனைத்தும் அறியப்படவில்லை. இவற்றுள் சோழர் காலத்தில் வானவன் மாதேவி ஈஸ்வரம் என அழைக்கப்பட்ட 2ஆம் சிவ தேவாலயமே முழுமையாக பேணப்பட்ட நிலையில் உள்ளது. இது தவிர 5ஆம் சிவ தேவாலயமும் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருப்பதனை அவதானிக்க முடிந்தது. ஏனையவற்றுள் பெரும்பாலானவை அடித்தளம் முதலான குறைந்த அளவு தடயங்களையே கொண்டு காணப்படுகின்றன. புலனறுவை வட்டாரத்தில் கட்டப்பட்ட பெரும்பாலான இந்து கோயில்கள் அளவில் சிறியதாகவே காணப்படுகின்றன. இங்கே வாழ்ந்த இந்துக்களில் பலர் இவ்விடங்களில் நிரந்தரமான ஆர்வம் கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதனை அறிய முடியவில்லை. உள்ளூர் மக்களை மதம் மாற்றும் முயற்சியிலும் சோழர்கள் ஈடுபட்டதாக தெரியவில்லை. இதனால் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டதை போன்ற வானளாவ உயர்ந்த கோபுரங்களை கொண்ட ஆலயங்கள் இக்காலத்தில் இங்கு கட்டப்படவில்லை என்பது ஒரு குறைபாடாக கருதப்படுகிறது.